வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குமா? ராகேஷ் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. ஆரஞ்சு பிளட்ஸ் சாத்துக்குடி பிளட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆரஞ்சு பிளட்ஸ் ஆர் அண்ட் ஜே பிளட்ஸ். ஒவ்வொரு தடவையுமா இந்த விளக்கத்தை கொடுக்கணும். அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எப்ப பார்த்தாலும் கமெண்ட் கீழே வந்து ஆரஞ்சு பிளட்ஸ் நீட்டுறீங்க. சரி, வளவளன்னு பேசாம விஷயத்துக்கு வருவோம். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அழகழகா பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு மட்டும் இல்லாம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம டெய்லர் அக்கா, அதை நீங்க லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்பீங்க. டிசைனா கட் பண்றாங்க, வெரைட்டியா ட்ரெஸ் போட்டு காட்டுறாங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பொண்ணுங்க இன்ஸ்பயர் ஆனாங்களோ இல்லையோ, நம்ம பசங்க உருகுன்னு உருகுறானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்காக்கள் இன்ஸ்டாகிராமையே தன்வசப்படுத்தி பசங்க எல்லாம் வேலைக்கு போக விடாம, ஸ்கூலுக்கு போக விடாம, காலேஜுக்கு போக விடாம தன்னோட அழகால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வெட்டி போட்டுருக்கணும், கட்டி போட்டது தப்பு தான்டா. அதுல ஒரு சில அக்காக்களை தான் இந்த வீடியோல பாத்துக்கலாமா. லாஸ்ட் வீடியோல டெய்லர் அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி புதுசா கோடிங் அக்கான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த அக்காவுக்கு இந்த அக்காவுக்கு ஹெவி காம்படிஷன். அந்த அக்கா பிளவுஸ் பீட், அனார்கலி, அமராவதி எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த அக்கா சேச்சே நானும் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி ஜாவா, .NET இந்த மாதிரி ஹை லெவல்ல கோடிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. So in this video I am going to tell you some free Google Cloud certifications. Yes, you had it right. அது மட்டும் இல்லாம ஒரு சிலதெல்லாம் எப்படி ஃப்ரீயா அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் சொல்லி தராங்க. இத கவனிக்க வந்த பசங்க அவங்க சொல்றதை கவனிக்காம அவங்களையே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள பாக்குறதா அவங்கள பாக்குறதா அப்படின்னு எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம பசங்க எல்லாம் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ பாஸ், ஓடு உடைஞ்சா மாத்திரலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு. இந்த அக்கா பேரு ஜெனியா. ஜெனின்னு பேர் வச்ச பொண்ணுங்க எல்லாம் என் தங்கச்சி ஜெனி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ஜெனி நல்லா இருக்காங்க. உண்மையை சொன்னா இந்த பொண்ணு கோவம் வந்துரும். சரி, அதை விடுங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கிடையாது, யூடியூப்ல மட்டும் தான் இருக்காங்க. ஜெனிஸ் லெக்சர் CSIT இப்படின்ற சேனல் பேர் வச்சு எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. எப்படி அப்படி நான் சொல்ல, இவங்களோட அழகுல மயங்கினா ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, இப்ப டெய்லர் அக்காவை பாத்துட்டீங்க, கோடிங் அக்காவையும் பாத்துட்டீங்க. இதுல யாரு உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமா, 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். இதுல எந்த பிரியாணி ரொம்ப பெஸ்டான பிரியாணின்னு சொல்லுங்க. யார் இது? மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அக்காவோட பெயர் ஐஸ்வர்யா. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி என்றால் ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? இருக்காங்களே பயங்கர உசாரு. இப்பெல்லாம் பசங்க ரீல்ஸ் எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ அதே அளவுக்கு கமெண்ட் செக்ஷனையும் கவர் பண்றானுங்க. இதையே நம்ம கண்டென்ட்டா மாத்தி கமெண்ட் பண்ணுங்க, ரேண்டமா எல்லாத்தையும் போடுறாங்க. வீடியோ பண்ண கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அதையே முழு தொழிலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் ஐடியா பாஸ். அத நீங்களே பாருங்க. இந்த 4 ஆப்ஷன் எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெள்ள துணி போத்தி இருப்பா, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதானா? எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? எவ்வளவு பெருசு? நம்ம ரீல்ஸ் போடுறது மூலியமா நம்மளும் காசு பார்க்கணும், நம்ம ரீல்ஸ் பாக்குறவங்களும் காசு பார்க்கணும். அப்படி காசு பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஃபேவரபிளா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு இந்த பிரியாணில எந்த பிரியாணி நல்லா இருக்கும், அந்த பிரியாணி எந்த கடையில நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்படின்ட்டு கண் அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கண் அடிக்கிறாங்களா ஒரு வீடியோ? பிளேஸ்ல இருக்கிறவங்க அந்த கமெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்த நம்ம பசங்களுக்கு குஷி தாங்கல. என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்துலாமா? ஐஸ் பிரியாணி கேள்விப்பட்டதுண்டா அப்படின்னு ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல எப்படி ஐஸுக்கு ஐஸ் வைக்கிறாரு பாத்தீங்களா? உங்க கையால பிரியாணி செஞ்சா நான் சாப்பிடுவேன். நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாம். இல்ல, அந்த பையனோட ஃபீலிங்ஸ்ல பிடிக்குது. சாப்பிட்ட மாதிரி தான். ஓ, அக்கா எப்படி பேச மாட்டாங்களோ வெயிட் பண்ணுங்க. இல்ல மாடுலேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஓகே, இது கரெக்டா இருக்கு. இத ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நீங்க சாப்பிட்ட மாதிரி தான். இதெல்லாம் விடுங்க. ஆனா கேங்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அந்த மாதிரி இந்த கமெண்ட்லயே ஸ்ட்ரிக்ட்டா ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, சொன்னா வாங்கி தர பெரிய இல்ல அப்புறம் கேக்குற அப்படி நோஸ் கட் பண்ணி விட்டாரு அக்காவை. அதுக்கு அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படின்னு சிரிச்சு சமாளிச்சிட்டாங்க. ஆனா இந்த கமெண்ட் அக்காவை இன்சல்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கு. எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அப்படிதானக்கா? கரெக்டா கட்டுட்டா. இது யாரு? அதேதானா? அந்த பொண்ணா? இல்ல வேற யாரோ தெரியல, யாருன்னே தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற அக்கா யாருன்னா, இந்த அக்காவின் பெயர் அபிநயா. முன்னெல்லாம் ஆக்டிங் தெரியணும் அப்படின்னா ஆக்டிங் கிளாஸ் போவாங்க. இப்பலாம் டப் ஸ்மாஷ், டிக்டாக், கடைசியா ரீல்ஸ்ல வந்து நிக்கறாங்க. இது மூலமா ஆக்டிங்கும் கத்துக்கறாங்க. அது மட்டுமா கத்துக்கறாங்க, பசங்களுக்கு எந்த மாதிரி லிப் மூவ்மெண்ட்லாம் கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவாங்க.
யார் அந்த பஷீர்? கடிக்கிறப்போ எப்படியும் கீழே 10 பேர் ஒரு comment editor. போடுவாங்க. ச்சே, இவ எப்படிடா இப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் கரெக்டா யூகிச்ச நம்ம அபிநயா அக்கா கண்ணாடி முன்னாடி போய் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் கியூட்டா இருக்குமா? சீச்சி செட் ஆகல. ஆங்கிள மாத்துவோம். இந்த முடி அப்படியே லைட்டா 2 முன்னாடி போட்டு அப்படியே கண்ணை சுருக்குன மாதிரி வச்சு குட்டியா ஒரு பாரு, போட்டு கண்ணுக்கு தெரியாத மாதிரி அக்காங்க. வச்சு வாய் அப்படி சும்மா சுருக்கி அப்படி. அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு ரீல்ஸ போட்டோம்னா வருவானுங்க பாரு நம்ம கமெண்ட்ஸ்ல கியூ கட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ஒவ்வொரு ரீல்ஸா போட அவளை பிக்கப் பண்ண தெரியல யார் பஷீர். நம்ம பசங்களும் ஏய், பல்லு editor விளக்காம, நினைக்கிறேன். காலையில இதுவும் பண்ணாம எந்திரிச்ச உடனே இந்த பொண்ணு முகத்துல தான் முடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்களே பாருங்க. ஏதோ ஒண்ணு குறையுதே பட் கியூட்டா இருக்க அப்படின்னு அவர் எதை சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுதா? புரியல. அந்த பொண்ணு புரியல. வச்சிருக்கிற குட்டி பொட்டு அது நெத்தியில வைக்கலையா? பொட்டு அத கூட எப்படி வைக்கலையாம்பா. கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா நம்ம பையன்? எப்படியும் ஒருத்த வந்து இத கமெண்ட்ட போடுவான் அப்படின்னு தெரிஞ்சே எங்க அக்கா போட்டு வைக்காம வந்திருக்கு. எவ்வளவு உசார் பாத்தீங்களா எங்க அக்கா? இது இவர் மட்டும் கேட்கல, அடுத்த லிஸ்ட்ல அப்படியே கீழே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு ஸ்ரீராம் ஜெயம் எழுதி வைக்கிற மாதிரி என்ன இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க? எனக்கு கேக்குறானுங்க. ஆனா இவனோட ரீல்ஸ் எல்லாம் வரிசையா பாத்தீங்கன்னு வச்சுங்க, குஷி ஜோதிகாக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு ஒரே மூஞ்ச வச்சு 1000 எக்ஸ்பிரஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் பார்த்திருப்பாரு போல நெக்ஸ்ட் இருக்கு. பார்க்க போற அக்காவின் பெயர் திவ்யா அப்ரஹாம். யாரு? இவங்களும் அதே மாதிரி ரீல்ஸ் அவங்களும் போடுறாங்க. பாத்தீங்க எல்லாருமே டீ புதுசா பால் இருக்காங்க இதெல்லாம் ஆனா. கூட வடிகட்டாம அப்படியே குடிச்சிருவோம். ஆனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறப்ப மட்டும் வடிகட்டாம இருக்கவே மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அது என்ன வடிகட்டி அப்படின்னு கேக்குறீங்களா? Filter. ஃபில்டர் ஃபில்டர் இல்லனா என்ன பண்ணுவீங்க? செத்துருவோம் சார். இந்த வீடியோ பார்த்த ஒரு அண்ணன் என்னமா கவிதை எழுதியிருக்கார் தெரியுமா? அதை படிக்கிறேன் கேளுங்க. உன்னை நான் பார்த்தால் என்னை நீ வெட்கப்பட வைக்கிறாய். நான் பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் உன் முகத்தை ஞாபகப்படுத்துகின்றது. உன் முகத்தை ஞாபகப்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் அழகாகத்தான் உள்ளது. மனதார விரும்பும் எளியவன் நான். குழப்பத்துல பிறந்தவனே. அடா 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 சின்ன தம்பி, என்னமா அழகுல விழுந்துட்டீங்களா? ஐயையோ. அது நம்ம போய் ஆரம்பம் கல்யாணம் ஓ, குழந்தை. ஒரு குழந்தையா? சரி சரி, அது சரி. இந்த பொண்ணுங்களுக்கு மாட்டி விட்டாரு. தவறி அக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த அக்காங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது இந்த உலகத்துல. ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, தங்கச்சி குழந்தைய பாத்துக்கமா அப்படின்னு கொடுத்துட்டு போயிருவாங்க. இந்த தங்கச்சிங்களும் கண்டிப்பா பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சிரிச்சுக்கினே வாங்கிடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? அக்காவோட பாரத்தை கம்மி பண்ணும், அக்கா நைட் எல்லாம் தூங்காம இருந்திருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நினைச்சீங்கன்னா அந்த அக்காங்க நம்பர் முட்டாள். அந்த குழந்தைய வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த குழந்தை மூஞ்சி கழுவாம இருந்தா கூட பரவாயில்ல, மூஞ்ச ஃப்ரெஷ்ஷா கழுவி பொட்டெல்லாம் வச்சு ஃபில்டர் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல கியூட்டா வச்சு மறக்காம இந்த டாக மட்டும் போட்டுருவாங்க. மை கியூட் அக்கா பையன், மை கியூட்டஸ்ட் அக்கா பொண்ணு அப்படின்னு. ஓ. அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்க தெரியாத தத்தியா இருக்கிறானே. அது ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கும் காரணம் இருக்கு. இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த போட்டோவை பார்த்துட்டு என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஏமாந்துட கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு கேப்ஷனை கொடுத்து வச்சிருவாங்க. இத தெரியாத அக்காங்களும் நமக்கு இருக்கிற மாதிரி தங்கச்சி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது, ச்சே பாசக்கார தங்கச்சி அப்படின்னு தன்னோட புருஷன் கிட்ட தங்கச்சியை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? ஆனா அதே குழந்தை தப்பி தவறி ஆயி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதான் அக்கா விட்டு உனக்கு அறிவில்ல, ஆமா. டைப்பர் போட்டு கொடுக்கணும்னு தெரியாதே அப்படின்னு கழுவி ஊத்துவாங்க. ஆஹா அடாடாடாடாடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? புன்னகையில் காலம் போக தேடி இருப்பாரு போல இருக்கு இவ்வளோ. உட்கார்ந்து சரி, உட்கார்ந்து first reason பார்த்திருப்பாரு ஒண்ணு போல சொல்லிட்டேன். இருக்கு. ரெண்டாவது ரீசன் மூணாவது ரீசன்லாம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதுவும் இதேதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அடுத்து ரீல்ஸ் போடுவாங்க, அடுத்தது ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். ஃபைனலி நம்ம பார்க்க போற அக்கா யார் தெரியுமா? இது வரைக்கும் எத்தனையோ அக்கா பார்த்திருப்பீங்க, ஆனா இப்போ நீங்க பார்க்க போற அக்கா பக்திகரமான தெய்வீகமான ஒரு அக்கா. தெய்வீகமானவங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்கா பாருங்க. இருக்குவா? தெரியல. ஹிந்தி மேல எழுதிருக்கு. அப்படியா? இவங்களோட பெயர் ஸ்ரீ நாவல் கிஷோரி. நாவலா நவாலான்னு தெரியல, ஏதோ ஒரு வாள். இவங்களை பொறுத்த வரைக்கும் முகத்தோட ஒரு பக்கம் கண்ணத்துல ஆரம்பிச்சு ரைட் சைடு கண்ண வரைக்கும் ஒரு கோணம் போட்டிருப்பாங்க. மூக்குக்கு கீழேயும் இல்லாம ரொம்ப மேலையும் இல்லாம சென்டர் எல்லா வீடியோல இப்படிதான் இருக்காங்க. நெத்திக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஒரு கோணம் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் முடிச்ச உடனே பினிஷிங் டச்சா பெருசா ஒரு நாமத்தை நெத்தியில போட்டிருப்பாங்க. அதுக்கு நடுவுல கியூட்டா ஒரு போட்டு. நம்மட்ட பாக்கலையும் சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரை
இவ்வளோ டீட்டெயிலாக இப்படி அழகா சொல்லுவாரு. டிசைன் பண்ணிட்டு வந்து தெய்வீக பாட்டெல்லாம் போட்டு விட்டு இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பாக்குறப்போ காலங்காத்தால நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் சாமி பாட்டை டிவில போட்டு விடுவாங்க தெரியுமா? அதெல்லாம் கேட்கறப்போ சை காலங்காத்தால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை போட்டு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுறாங்க. சாமி பாட்டு தான் போடுவாங்களா? அப்படின்னு எத்தனையோ பேர் காண்டா இருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி காண்டெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தாத்தா பாட்டி கிட்டயோ மம்மி டாடி கிட்டயோ இவங்களோட ரீல்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு பென்டிரைவ்ல போட்டு டிவில போட்டு விட்டுருங்க. அவங்களுக்காக சாமி பாட்டுக்கு சாமி பாட்டும் ஆச்சு, நமக்கும் டைம் பாசிங் ஆகும். அதான் எல்லாம் இந்த மாதிரி பாட்டு தான். ஆனா ஒண்ணுப்பா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல லாங்குவேஜால பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு. ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற நதி மாதிரி எல்லா லாங்குவேஜ் மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரே ஒரு அக்கா இந்த அக்கா தான். எல்லா பாட்டு பாடுறாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, தெலுங்கு பீப்புள் ரெஸ்பெக்ட் பட்டன், தமிழ் பீப்புள் ரெஸ்பெக்ட் பட்டன் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ் மக்களையும் இணைக்கிறது நம்ம அக்கா தான். ஓகே ஓகே. என்ன பண்ணுவேன் பெருமானே. எல்லா பாட்டும் பாடுறாங்க. உயிர் போனாலும் ரீல்ஸ் பண்றது. சரி, இப்ப நிறைய அக்கா பாத்திருப்பீங்க. இவங்க மட்டும் கிடையாது, லிஸ்ட்ல ஏகப்பட்ட அக்கா இன்னும் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோலயே சொல்லி முடிச்சிட முடியாது. ஒருவேளை இந்த அக்காவோட லிஸ்ட் இன்னும் பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 வேணும்னு சொல்லுங்க. அந்த அக்காங்களையும் பத்தி அடுத்த வீடியோல நிறைய பேசலாம். இந்த லிஸ்ட்ல வந்த அக்காலயே உங்களுக்கு பிடிச்ச அக்கா எந்த அக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஆனா ரெண்டும் பண்ண போறதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் மட்டும் பண்றீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் இது இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆனா இதெல்லாம் வந்ததே இல்லை ஆமா, அவ்வளவா. ஆமா. இந்த பொண்ணை நான் கூட பார்த்தல. ஆமா. லாஸ்ட்ல ராமம் போட்ட மாதிரி இருக்கிற. நான் அதுவும் அதுக்கப்புறம் நானும் அதை போட்டுட்டு ஏதோ சினிமா பாட்டோ ஏதோ போட்டிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அது அவங்களுக்கு பிடிச்சது அது பண்றாங்க. அது நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆமா ஆமா, இதுக்கு அட்னமுட எல்லாம் ஓகே தான் எனக்கும். நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்றாங்க, ரீல்ஸ் பண்றது பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதான் அதுக்கு எப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க. நான் இந்த அளவுக்கு கமெண்ட்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் எந்த வீடியோலயும் கமெண்ட்லாம் உட்காந்து பார்த்ததே இல்லை. இப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க. அதை இவர் படிச்சு காட்டுறதுதான். அந்த பொண்ணு மாதிரியே படிச்சு கிட்டத்தட்ட அதான் அந்த ஃபீலிங்ல தான் அந்த பசங்களும் போட்டிருக்காங்க. அந்த ஃபீலிங்லயே இவர் படிக்கிறாரு. அப்படி இந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்றாங்க. நல்லாதான் இருக்கு. இது இப்படியே போனா நல்லாதான் இருக்கும். ஆனா நல்லாதான் இருக்குது. இதை எடுத்து அப்படியே அவங்களோட ஃபேஸ் போட்டு அதை வேற மாதிரி மாத்துறவங்களும் இருக்காங்க. அது அது காலகாலமா பண்ண இருக்காங்க. முடியாது. அது அதான் சொல்றேன்ல, இப்போ சும்மா ஒரு பிக்கு போட்டாலும் அதை இது பண்றதும் இருக்கு. அதே அது அது கூட பரவாயில்ல. இப்போ புது ட்ரெண்ட் வந்துருச்சு. அதாவது இப்போ நிறைய பேரோட அந்த காமெடி வீடியோ எல்லாம் எடுத்து அதுல கெட்ட வார்த்தை திட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, இப்ப அதை எடுத்து போட்டு அதை ஏதோ காமெடின்னு மாதிரி போட்டு சிரிக்கிறாங்க. கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் போட்டு அது காமெடி. ஒருத்தங்களோட வீடியோ பிடிக்கல அவங்கள ட்ரோல் பண்றதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நார்மலான விஷயம். அசிங்கமா திட்டுறதே அத காமெடின்னு சொல்றது நல்லாவே இல்லை. அது என்கரேஜும் ஆமா, பண்றாங்க. அதை ஏன் சப்போர்ட் பண்றாங்க, அதை ஏன் லைக் போடுறாங்க, அதை ஏன் பாக்குறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. இவங்க வீடியோ போடுறதெல்லாம் நிறைய பேரு எல்லாரையுமே இப்போ அமலா சாஜா இருக்கட்டும். அமலா சாஜி எனக்கும் பிடிக்காது. ஆனா அந்த அளவுக்கு கெட்டாத்த திட்டுற அளவுக்கு அந்த பொண்ணு எதுவும் பயங்கர கொலை கொத்தம் பண்ற அளவுக்கு எதுவுமே பண்ணல. அதாவது அந்த அளவுக்கு எல்லாம் திட்ட தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. சும்மா ட்ரோல் பண்றாங்களா அவ்வளவுதான். அதுக்கு அந்த ட்ரோலுக்கே ஒரு லிமிட் உண்டு. அதை தாண்டி போயிடக்கூடாது. அதை தாண்டி அநியாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க நிறைய. அதையே ஒரு கண்டென்ட்டா ஆக்கி அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாத்துருப்பீங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் பாத்துருப்பீங்க. அது பார்த்த உடனே தான் எனக்கு என்னடா இப்படி எல்லாம் போடுறாங்களேன்னு அது கொஞ்சம் ஆமா நல்லா இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்